Okay. So first question என்ன கேட்டிருக்காங்கன்னா choose the correct blending word for from the given option. Breakfast plus lunch. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் blending word அப்படின்னா என்னன்னா சேர்த்து எழுதணும். ஓகேவா? blending wordனா என்னது? சேர்த்து எழுதுக. clipping wordனா பிரித்து எழுதுக அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மள சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்டையும் லஞ்சையும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? ஹாய் அனிதா, குட் மார்னிங். ஷர்மி, வினிதா, நந்தினி, அனிதா, ஐயப்பன், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் இஸ் ஈக்குவல் டு பிரஞ்ச். ஓகே, வெரி குட். டி அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் இதுல என்னன்னா பிஆர் எடுத்திருக்காங்க அண்ட் அடுத்ததா லஞ்ச்ல யூஎன் சீக்வென்ஸ். ஸோ ஆன்சர் என்னன்னா பிரஞ்ச் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்ததா செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Find out the synonym of garb. Garbனா என்னன்னு கேட்டிருக்காங்க. What is meant by garb? ஆக்சுவலா இது நம்மளுடைய பாடத்திட்டத்திலே இருக்கிறதா 8th ஸ்டாண்டர்டோடைய இங்கிலீஷ் புக்ல இருக்கு. 8th ஸ்டாண்டர்டோடைய இங்கிலீஷ் புக்ல டேர்ம் 2ல இருக்கு. டேர்ம் 2ல யூனிட் 2ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ garb அப்படினா என்னன்னா துணிகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? cloths. ஓகேவா? cloths is the right answer. cloths. So option A அப்படின்னு ஆன்சர் பண்ணினீங்கன்னா வெரி குட். So uncloth அப்படின்னா ஆடை இல்லாத, disrobe அப்படின்னா என்னன்னா அவிழ்த்து அப்படின்னு அர்த்தம். disrobeனா என்னன்னா அவிழ்த்து அப்படின்னு அர்த்தம். அடுத்தது undress அப்படின்னா என்னன்னா நண்பகம் இல்லாத. ஓகேவா? நம்பிக்கை இல்லாத, நம்பிக்கை அற்றன்னு கூட எடுத்துக்கலாம். சோ garb அப்படினா என்னது? cloths ஆடைகள். ஓகே, சோ ஆப்ஷன் A அப்படினு சொல்லிருந்தீங்கன்னா வெரி குட். வெரி குட். garb அப்படினா ஆடைகள். சோ cloths அப்படின்றதா சரியான ஆன்சர். disrobe அப்படினா அவிழ்த்து அப்படினு அர்த்தம். undress அப்படினா நம்பிக்கை இல்லாத, uncloth அப்படின்னா ஆடை இல்லாத அப்படின்னு அர்த்தம். uncloth அப்படின்னா என்னது? ஆடையற்ற அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆடைகள் அப்படின்றதா சரியான ஆன்சர். அண்ட் அடுத்ததா தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். we won't be late. நாங்கள் தாமதமாக வரவில்லை. ஸோ won't அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க நாட் வந்துருச்சு. சென்டென்ஸ்ல என்ன வந்துருச்சு? நாட் வந்துருச்சு. ஸோ சென்டென்ஸ்ல நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம क्वेश्चन टैगல பாசிட்டிவா மேக் பண்ணனும். எப்படி மேக் பண்ணனும்? பாசிட்டிவா மேக் பண்ணனும். சோ நாட் அப்படின்றது we won't be late. அப்ப என்ன வரும்? இதுவும் நாட்னா தான் இருக்கு. சோ நெகட்டிவ். அதனால ஏவையும் பியவும் தூக்கிடலாம். அடுத்து are will இருக்கு, will be இருக்கு. சோ இங்க கொடுத்திருக்கிற verb என்ன கொடுத்திருக்காங்க? லிங்கிங் verb won't னு கொடுத்திருக்காங்க. சோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா will be அப்படின்றதா சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி will be. வெரி குட். will be அப்படின்னு ஆன்சர் பண்ணவங்களுக்கு find out the synonyms for the given word. trickling னா என்னன்னு கேட்டிருக்காங்க. what is meant by trickling? to flow slowly and without force. ஒரு ஃபோர்ஸ் இல்லாம அமைதியான நீரோடையா, சோ ரொம்ப ஃபோர்ஸ் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போறத ட்ரிக்லிங்னு சொல்லுவோமா? அல்லது such as a basin or reservoir or substance believed to cure all ills. ஒரு பொருள், ஒரு மூலக்கூறு அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடியதை சொல்லுவோமா? abundantly filled especially with living things. அளவற்ற ஒரு லிவிங் திங்ஸ், உயிருள்ள பொருட்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவற்ற பொருட்களை அப்படி சொல்லுவோமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிக்லிங் அப்படின்னா டு ஃப்ளோ ஸ்லோலி அண்ட் வித்தவுட் ஃபோர்ஸ் அப்படின்றதா சரியான ஆன்சர். இது நம்மளுடைய பாடத்திட்டத்துல 9th ஸ்டாண்டர்டோடைய இங்கிலீஷ் புக்ல இருக்கு. ஓகேவா? 9th ஸ்டாண்டர்டோடைய இங்கிலீஷ் புக்ல டேர்ம் 2ல இருக்கு. டேர்ம் 2 யூனிட் 2ல ப்ரோஸ்ல இருக்கு. யூனிட் 2ல ப்ரோஸ்ல இருக்கு. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் விட்டு பாருங்க. மீன்வளத்துறை எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எடுக்கல. மேபி நம்ம நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கு கிளாஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் சரியான ஆன்சர். அண்ட் அடுத்ததா
select the most suitable prefix or suffix to suit the root word given in the question. Vision. விஷனுக்கு முன்னாடி என்ன ப்ரிஃபிக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்விஷன், டெலிவிஷன், அன்விஷன், நோ விஷன். ட்ரிக்லிங் மீனிங் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ட்ரிக்லிங் அப்படின்னா எந்த வித சலசலப்பும் இல்லாம, ஒரு ஃபோர்ஸ் இல்லாம, ஒரு ஆரவாரம் இல்லாம அமைதியான தெளிந்த நீரோடை மாதிரி செல்றதுதான் ட்ரிக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் ஆன்சர் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டு ஃப்ளோ ஸ்லோலி அண்ட் வித்தவுட் ஃபோர்ஸ் அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே. சோ விஷன் அப்படின்றதுக்கு ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெலிவிஷன். ஓகே, சோ டெலிவிஷன் இஸ் த ரைட் ஆன்சர்.